ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த வீக் ஃபுல்லாகவே ஒரு செலிப்ரேஷன் வீக் எங்கள் ஃபேமிலியில். அதாவது என் கசின் ஸ்ருதியை நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க என்னோட வீடியோஸ். ஸ்ருதி இட்ஸ் மீ. அவங்களுடைய கல்யாணம் 2ஆம் தேதி. கல்யாணம்ன்றனால இன்னிலேருந்து எல்லா ஈவெண்ட்ஸுமே ஸ்டார்ட் ஆகுது, செலிப்ரேஷன். சாரி, என்னோட த்ரோட் சரியில்லை. ஏதோ ஒரு குச்சியை சாப்பிட்டேன்னா தொண்டை பிடிச்சிக்கிச்சா, நல்லா ரொம்ப அசிங்கமாக இருக்குது வாய்ஸு. இல்லைனா மட்டும் நல்லா இருக்கான்னு நீங்கள் கேட்டுறாதீங்க, நல்லா இருக்காது. ஓகே, காட்டுறேன். சரியில்லை, தயவுசெஞ்சு கொஞ்சம் நேரம் 2 நாளைக்கு பேசாம மேட்சிங்காக இருக்கண்டா. ஓகே, எனிவேஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு பக் யூ ஆல். ஸோ இன்னைக்கு மெஹந்தி ஃபங்க்ஷன். ஒரு நாள் ஒரு ஈவெண்ட் நாங்கள் ரெடி ஆகிறது. அங்கே போய் ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் காட்டலாம் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே இஸ் மெஹந்தி. ஸோ ஐம் கோயிங் டு கெட் ரெடி. நான் என்ன போட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க இருக்கு இந்த ட்ரெஸ் வந்து ஸ்டுடியோ 149லேருந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ரெடி ஆகிட்டு உங்களுக்கு ஃபுல் லுக் காட்டுறேன். ஓகே, மெஹந்தி நடக்க போகிற இடத்துக்கு வந்திருக்கோம். ரெடி ஆகிட்டு இருக்கு, டெக்கார்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்ஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ். லலிதா வந்து அவங்க டீமோட இந்த டெக்கார் பண்ணுறாங்க. இது வந்து ஃபீகா கெஃபே அடையாரில் நடக்குது. இந்த இடம் எப்படி ரெடியாக போகுது அப்படின்றது நாங்கள் கூடி சீக்கிரம் காட்ட போகிறோம். ஏற்கனவே லைட்டாக கண்ணெல்லாம் வரைஞ்சிருக்கேன், பட் இன்னும் கொஞ்சம் மாற்றணும். ரெட் கலர் ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன கமல் போடுவாங்களா, இந்த ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஆக்சுவலி இது ஒரு டூர் ஒன்று காட்டுறேங்க. என்னென்ன கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கேன், என்னென்ன போடலாம் அப்படின்ற ஒரு டூர். ஆக்சசரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் காட்டணும். 1 hour later, 2 hours later. இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. ட்ரெஸ்ஸை போட்டுட்டு எது செட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே ஓகே, பாய் பாய், ஆல் தி பெஸ்ட். பாய். நல்லா இருப்படா போடா. லைட்டா ஆக்சுவலி எனக்கு இந்த ஃபவுண்டேஷன்லாம் நான் பெருசா போட மாட்டேன். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. மேக்கப் போட்டது எத்தனை வாட்டி பார்த்துருக்கீங்க, அதனால உங்களுக்கு போர் அடிக்கும். அதனால குயிக்காக இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக காமிச்சிடுவேன். ஓகேயா, கிடுன்னு. இவ்வளவுதான். சட்டு பூட் தஞ்சாவூர். டேய், அவன் செத்துட்டான்டா. ஓகே, ரெடி ஆயிட்டு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அந்த லுக்கை நான் ரிவீல் பண்றேன். Yes, I'm ready. ரெடி இருக்கு. Thank you Studio 149 ஸ்வாதி. அழகா டிசைன் பண்ணிருக்காங்க இந்த ட்ரெஸ். So yeah, I'm ready. I'm all set. Touch it. போயிட்டு அங்க டெக்கார் எல்லாத்தையும் நான் காட்டுறேன். நல்லாக்கா, இப்படி ஆட்டு இல்ல இப்படி ஆட்டு. ஐயா, ஒண்ணா போலாம். ஸோ நாங்கள்லாம் வந்துட்டோம். கெஸ்ட்லாம் வந்துன்னே டான்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறோம். ஸோ திஸ் இஸ் லலிதா ஃப்ரம் நாட்ஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஃபுல் டெக்கோர் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. மெஹந்திக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க. என்ன சின்ன பழத்தனமா இருக்கு. அவுட்புட் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக யூ ஷுட் செக் ஆன் தேர் பேஜ் ஆன் இன்ஸ்டாகிராம். சீரியஸாக உங்களோட ஃபேமிலி வெட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் எது இருந்தாலும் யூ ஷுட் கான்டாக்ட். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி தீஸ் லைட்ஸ் அண்ட் கலர் காம்பினேஷன் பியூட்டிஃபுல். தேங்க்யூ லலிதா. தேங்க்யூ சார். தேங்க்யூ. பிள்ளைங்களா, புருஷன் பொண்டாட்டியா எல்லாமே நண்பர்களா இருந்தீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். ஸ்ருதி ஹாய் சொல்லு.
day 1 mehendi over. Had a good time. So அடுத்தது கல்யாணம், அதுக்கு ரிசப்ஷன், அதெல்லாம் என்னன்றது நான் காட்ட போகிறேன். இப்போ நானும் தீயும் வீட்டுக்கு போகிறோம். போலமா? குட் நைட், டாடா, பாய் பாய். எங்கள் டான்ஸ்லாம் பாருங்கள். நாங்கள் உங்களை கல்யாணத்தில் சந்திக்கிறோம். பாய். ஹாய், குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ டுடே இஸ் த வெட்டிங் டே. அதாவது கல்யாண நாள் என்னோடய கசினுக்கு மெஹந்தி பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி கல்யாணம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கேரளா வெட்டிங். ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கும். லைக் அந்த தாளம் விளக்க வந்து அழகாக எல்லா லேடிஸும் தூக்கிட்டு வந்து பொண்ணையும் மாப்பிள்ளையும் அழைச்சிட்டு வருவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்க போது எல்லாருமே கோல்டு தீம். கசின்ஸ், நாங்கள் எல்லா கசின்ஸுமே கோல்டு தீம் பிளான் பண்ணியிருக்கோம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு என்ன நடக்குது, எங்களோட லுக் என்ன அப்படின்றது காட்டுறேன். இப்போது நான் என்ன போட போகிறேன் அப்படின்றத உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இந்த சாரீ தான் நான் போட போகிறேன். இட்ஸ் அ கோல்டு சாரீ. இது வந்து எங்கள் மாமியார் வந்து என்னோட ரிசப்ஷனுக்கு போட்டிருந்தாங்க. இட்ஸ் அ லவ்லி சாரீ. அண்ட் இதோட சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு காட்டுறேன். டான், பெருமாள் இருக்கார். எங்கள் மாமியார் பண்ணி கொடுத்தாங்க. ஃபுல் எம்ப்ராய்ட்ரி, இன்ட்ரிகேட் ஒர்க் பண்ணி ரொம்ப அழகாக குட்டியாக ஒர்க் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க பெருமாள். சாந்தனுக்கும் சரி ஃபுல் கோல்டு வேண்டாம் அப்படின்றனால கொஞ்சம் அந்த ஷைனிங் கோல்டு மெட்டீரியல் மாதிரி எடுத்து இதுவும் எங்கள் மாமியார் கடையிலே தைச்சோம். அண்ட் மல்லிப்பூ. ஸோ ஜுவல்லரிலாம் போட்டு ரெடியாகி நான் உங்களுக்கு கல்யாணத்தை காட்டுறேன். பாய். வாய்ஸ் போச்சு, பாடி டயர்டாயிடுச்சு. கல்யாணம் முடிஞ்சு நாங்கள் வீட்டுக்கு வரத்துக்கே மத்தியானம் 2:30 ஆயிடுச்சு. ஈஸியார்லேருந்து வரணும் இல்லையா? ஐயோ, என்ன சொல்ல வர நீ? ரொம்ப டயர்டாக இருக்குது. இருந்தாலும் இதுக்கு நடுவில் வீடியோ வேறு ஷூட் பண்ணோம் அப்படின்றதே மறந்து போகுது. அதனால் நான் வந்து அப்பப்போ அருளோட ஹெல்ப் வச்சு நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ நான் இப்போ ரெடியாக போகிறேன். என்ன பண்ண போகிறா? ஃபஸ்ட் நான் என்ன போட போகிறேன் அப்படின்றத நான் காமிச்சிடுறேன். ஸ்டூடியோ 149 எடுத்த இது. ஸ்டூடியோ 149 தட்டிக்கவே முடியாது. சிம்பிள் அண்ட் எலிகண்ட் ஒர்க் டன். பாருங்க. ஸோ ஐ தாட் ஐ வேர் திஸ் நைஸ் வயலட் வித் அ பிங்க் மெஜந்தா துப்பட்டா. ரொம்ப அழகான காம்பினேஷன். ஸோ இது போட போகிறேன். இதுக்கு என்ன ஜுவல்ஸ் மிக்ஸ் மேட்ச் பண்ணலாம் அப்படின்றது பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நான் எடுத்து வச்சேன். பட் இதுக்கு செட் ஆகாதுன்னு அப்படி தோணுது. ஸோ அதனால் எனக்கு இது போட்டால் தான் போடுவேன். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. மெரூன் ஸ்டோன், அதுலேயும் மெரூன் ஒர்க் இருக்குது. இது போடலாம். இல்லை இது ரொம்ப க்யூட் அண்ட் சிம்பிள். எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. இல்லை இது போடலாம். செயின் போடுறதுனால கம்மல் குட்டியாக வச்சுக்கலாம். செயின் போடலைன்னா நல்ல கம்மல் வந்து பெருசாக போடலாம். அதுதான் எப்போவுமே. இல்லைன்னா இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து நல்ல பீஸு, ஆனால் வந்து டூ ஹெவி. நான் பெருசாக ரொம்ப ஜுவல்லரி பர்சனே கிடையாது. கேட்டீங்களா இந்த அநியாயத்தை? பட் நம்ம வீட்டு கல்யாணம் நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க எல்லாம். ஐ திங்க் திஸ் கலர், திஸ் குட்டி ஒர்க் வில் கோ வித் திஸ் ட்ரெஸ் அண்ட் திஸ் நெக். ஏன்னா இதுவும் அதே மாதிரி இருக்குது. ஸோ லெட்ஸ் see. ரெடியாக போகிறேன். நான் எப்படி இருக்கேன், ரெடி ஆகிட்டேன் அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். போடா. ஐயோ பார்த்து கண்ணு சொல்லிக்க போகுது. நான் ட்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல் வீடியோவை காட்டுறேன். see you. பாய். பார்த்துட்டு I'm ready. காட்டுங்க என் ஃபுல் ட்ரெஸ்ஸு. ஐ நைஸ்.
I really love this combination and இந்த ட்ரெஸ் ஸ்டுடியோ 149ல எடுத்தேன். அழகா இருக்குல்ல? ஸோ ரிசப்ஷனுக்கு நான் ரெடி. எங்கள் அக்கா ரியா ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ லாஸ்ட் பேட்ச் ஒர்க் மட்டும் இருக்கு. பேட்ச் ஒர்க்கா? ஸோ we 3 are ready. இன்னும் பொட்டெல்லாம் வைக்கல, ஹேர் ஸ்டைலே பண்ணல. ஸோ நாங்கள் வந்துட்டு ரிசப்ஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் ரெடி. லாஸ்ட் பேட்ச் ஒர்க் என்ன சொல்லுவாங்க? இன்னும் எவ்வளோ பேட்ச் ஒர்க்கடா வச்சிருக்கீங்க? தவிக்குது மாலை டம் டம் மஞ்சள டம் டம் மாத்து அடிக்கு மங்கள டம் டம் ஓல டம் டம் ஒதுக்கு டம் டம் ஓங்கி தட்டிக்கும் புத்திக டம் டம் மாலை டம் டம் மஞ்சள டம் டம் மாத்து அடிக்கு மங்கள டம் டம் ஓல டம் டம் ஒதுக்கு டம் டம் ஓங்கி தட்டிக்கும் புத்திக டம் டம் சோழமுத்தா போச்சா? டைம் என்ன தெரியுமா? சுஷி எப்போ 1:05. செம்ம டயர்ட். ஆமா ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். இங்க வா, பின்னாடி வந்து எடுத்து என்ன பேசுறீங்க? ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். பாரு தியா பாரு எவ்வளவு அழகா ஹேர் ஸ்டைல் பண்ணாங்க, எப்படி ஆயிட்டாங்க. ஜுவல்லரி அண்ட் ட்ரெஸ் எனக்கு இதை கழட்ட மனசு வரல. ஆனா நான் கண்டிப்பா ரெடியா என்னடா சொல்ற? சாரி என்னங்க ஏன்டா? அண்ட் இதை சொல்லி ஆனோம். இது வந்து எங்க பாட்டியோட மோதிரம். அதாவது இட்ஸ் என்ன சொல்லுவாங்கம்மா, ஆன்டிக் பீஸ். இதுக்கு 80 இயர்ஸ் ஆச்சு இந்த மோதிரத்துக்கு. க்ளோஸ் வச்சியா? மோதிரத்துக்கு 80 இயர்ஸ் ஆச்சு. அவ்வளோ அழகான மோதிரம். ஸோ இந்த மாதிரி கல்யாண டைம் அப்போ தான் எங்கள் அம்மா எடுத்து கொடுப்பாங்க. ஏன்னா நாங்கள் ரொம்ப கேர்லெஸ், எங்கேயாவது விட்டுருவோம். கல்யாணம், மெஹந்தி, ரிசப்ஷன் எல்லாமே சூப்பராக போச்சு. ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் ஸ்ருதி அண்ட் சூரஜ். எங்கள் வீட்டு கல்யாணம் முடிஞ்சுது. நாளைக்கு படுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், மத்தியானம் தான் எழுந்திரிப்போம். ஸோ இனிமேல் இந்த பக்கமே வரக்கூடாது. அவ்வளோதான். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.